ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரிப் ஜாய் சேனல். இன்னைக்கு கொரதாலா சிவா இயக்கத்தில் ஆக்ஷன் த்ரில்லர் பேன் இந்தியா படமாக இப்ப தியேட்டர்ல ஓடிக்கொண்டிருக்கும் தேவாரா படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க படத்தோட கதையை ஷார்ட்டா பார்த்திடலாம். படம் ஆரம்பத்தில் ஒரு போலீஸ் குரூப் ஒரு கேங்ஸ்டரை பிடிக்க 7 கடல் என்ற இடத்துக்கு போறாங்க. அங்கே ஒரு நபர் 4 ஊர் தலைவனான தேவாராவோட கதையை சொல்கிறார். தேவாரா ஊர் மக்களை சேர்ந்துகிட்டு கப்பல் கண்டெய்னர்ல வர ஆயுதங்களை அங்கே உள்ள அரசியல்வாதிக்கு கடத்தி கொடுக்கிறார். ஒரு கட்டத்துல ஊர் மக்கள் கிட்ட தப்பான வேலையை செய்கிறோம், இந்த வேலையை நாம நிறுத்தணும் என்று சொல்லி நிறுத்த முயற்சிக்க பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர் கூட இருந்தவங்களே அவருக்கு துரோகம் செய்ய அவர் மாயமாகி விடுகிறார். அவர் எங்க போனார், பிறகு எப்படி அந்த நாச வேலைகளை தடுத்தது யார் என்பதே மீதி கதை. படத்துல ஹீரோவாக ஜூனியர் என்டிஆர் டபுள் ரோல் பண்ணிருக்கார். டபுள் ரோல்கான வேரியேஷன் சூப்பரா காட்டியிருக்காரு. இந்த படத்துல வில்லன் கேரக்டர் செம ஸ்ட்ராங் ஆன கேரக்டர். அதை நம்ம பாலிவுட் ஆக்டர் சயீப் அலி கான் பண்ணிருக்கார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அந்த கேரக்டரை. இது போக படத்தோடைய இன்னொரு ஹீரோ யார்னா இசையமைப்பாளர் அனிருத் தான். மியூசிக்க சும்மா தெரிக்க விட்டுடாரு. சண்டை காட்சிகள் அனைத்தும் தெரிக்க படத்துல ஒர்க் பண்ண எல்லா டிபார்ட்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் தான் காரணம். அதை நாம பாராட்டியே ஆகணும். ஹீரோ வில்லன் கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டரும் சரியாக எழுதப்படவில்லை. பான் இந்தியா படமா இருக்கிற காரணத்தினால் மத்த பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து ஆர்டிஸ்ட் வலுக்கட்டாயமாக காஸ்ட் பண்ணிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பிளாஷ் பேக் சொல்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இவர் மட்டும் இல்ல, கலையரசன், ஷைன் டாம் சாக்கோ, நரேன் சும்மா பேருக்கு தான் ஸ்கிரீன்ல வந்துட்டு போறாங்க. ஹீரோயின் ஜான்வி கபூர் பாட்டுக்காக மட்டும் தான் வந்துட்டு போறாங்க. அவங்க இந்த படத்துக்கு தேவையே இல்ல. ஸ்கிரீன் பிளேயும் இந்த படத்துல கொஞ்ச நேரம் ஸ்பீடாகவும் ரொம்ப நேரம் ஸ்லோவாகத்தான் போகும். பொறுமையை சோதிச்சிடும். விஎஃப்எக்ஸ் கொஞ்ச இடத்துல பீசில் அடிக்க தான் செய்யுது. படத்துல டுவிஸ்ட் இருக்கு, யூகிக்க கூடிய அளவுக்கு தான் இருக்கு. பாகுபலியோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. லாஜிக்லாம் இந்த படத்துல சுத்தமா எதிர்பார்க்க கூடாது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, லாஜிக்லாம் தேவையில்லை. ஆக்ஷன் கமர்ஷியல் படமா இருந்தால் போதும் என்று நினைக்கும் ரசிகரா இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் இது. மத்தவங்களுக்கு இது ஒரு சுமாரான படம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ட்ரிப் ஜாய் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.